அப்படியே இந்த மாதிரி சூப்பரான நமக்கு நம்மளோட புளிக்குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கா? சொல்லுவாங்க சோப்பு ஆரம்பிச்சோம். வாசனை அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே நேரம் மிக நிற்கும் போது சூப்பராக இருக்குது. சொல்லுவாங்க நம்ம சாதத்துக்கு சாப்பிட்டு சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சுட சோறுங்க. என்னோட பிளாக் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து ரைஸ் வந்து சோறு வந்து தனியாக எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க. அப்படி தாங்க இருக்கும். அந்த எண்ணெய்லாம் நல்லா கக்கி மேலே மீன்ஸ் நல்லா அப்படியே இதில் எண்ணெயெல்லாம் விட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே. ஸோ அதனால் இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் சொல்லி குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் சொல்லி வடகம் வைக்க போகிறேங்க. உடனே போன வருஷம் போட்ட வடகம் எனக்கு இப்போ வரைக்கும் லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான புளிக்குழம்பு வச்சு நான் வந்து வடகத்தை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இதே போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த சேனக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.